கோவக்காயை எந்த மாதிரி செஞ்சாலும் உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஸ்கிப் பண்ணுறாங்களா, சாப்பிட மாட்டேன்னு. ஆனால் இது ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட் உள்ள ஒரு வெஜிடபிள்ங்க. இது திக்கான கன்சிஸ்டன்சியில் கிரேவி மாதிரியும் இல்லாமல் குழம்பு மாதிரியும் இல்லாமல் ஒரு செமி கிரேவி மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயை அடுப்பை ஹை ஃப்ளேமில் போட்டுட்டு சேர்த்துக்கலாம். கோவக்காய் நல்லா எண்ணெயிலே வதங்கி வரணும். நல்லா சுருளை வதங்கிடணும். அந்த அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கோவக்காய். இந்த அளவு ஒரு கோல்டன் ப்ரௌனான ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் கோவக்காயை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகி வந்ததும் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி வதங்கி வந்ததும் 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளியை பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம டீப் ஃப்ரை பண்ணி சுருளை வதக்கி வச்சிருக்க அந்த கோவக்காயை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த செமி கிரேவிக்கு ஒரு தேங்காய் மசாலா பேஸ்ட் ரெடி பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஜார்ல ஒரு தேங்காய் சில்ல பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பூண்டு, சின்ன ஜீரகம் 1 ஸ்பூன், பெரிய ஜீரகம் 1 ஸ்பூன் எல்லாம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி வலுவலுன்னு அரைச்சு ஒரு பேஸ்டா தனியா எடுத்து வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு, மிளகாய் தூளோட அந்த ரா ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட் அரைச்ச தண்ணியும் இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட தண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் தண்ணி சேர்க்குறதா இருந்தால் இந்த ஸ்டேஜ்லேயே தண்ணி சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேருந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அளவு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கோவக்காய் செமி கிரேவி ரெடி ஆயிருக்கும். இதை இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் கூடலாம் நீங்கள் வச்சு சாப்பிட ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும். ஒரு அப்பளம் வச்சு சுட சுட சாதம் கூட இதை பிசைஞ்சு சாப்பிடும் போது வேற லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கியூட்டிஸ், அல்ட்டியாக இருக்கும். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மோஸ்ட் இன்ட்ரெஸ்டட் ரெசிபீஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.